லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா கிரெட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி வந்து பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா ரவுட்டருங்கிற கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், லைக் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குது ரவுட்டரில். ஸோ அதோடைய ரவுட்டருடைய டாக்குமெண்டேஷன் பார்த்துட்டாங்க. ஸோ ரவு இன் ரியாக்ட் ரவுட்டர், ஓகே, reactrouter.com இந்த டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்துட்டாங்க. இதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லைக் அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னா ரியாக்ட் ரவுட்டர் டாமோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். பேக்கேஜ் npm பேக்கேஜ். ஸோ npm இன்ஸ்டால் react hyphen டாம். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம வந்து இங்கே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ரியாக்ட் டாம் தான் இருக்க முடியும், ரவுட்டர் டாம் இருக்காது. இன்ஸ்டால், ஓகே. லேட்டஸ்ட் போட்டால் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். பழைய டிஃபால்ட்டாகவே அப்டேட் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத வந்து ஆகும். ஓகேங்களா? இங்கே இன்ஸ்டால் ஆனோடனே ரியாக்ட் ரவுட்டர் டாம் வந்து இருந்துச்சு. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.0.2. ஓகே. நான் அதை யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா டெலிட் பண்ணியிருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆப் யூஸ் பண்ணுற வச்சுக்கிறேன். ஓகே. க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன், லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இது ரிமூவ், ஓகே. இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ரவுட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் பேஜ் இருக்குது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா பேசிக் சின்டாக்ஸ் ஃபஸ்ட் எழுதுவோம். அதுக்காக என்னென்னா இம்போர்ட் பண்ணணும். ப்ரௌஸ் ரவுட்டர், கிரியேட் ப்ரௌஸ் ரவுட்டர். ஓகே. இது வந்து ப்ரௌஸ் ரவுட்டருக்காக கிரியேட் பண்ணுறோம். ஸோ தென் கிரியேட் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்னென்ன பார்ட்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அது வந்து பாத் என்ன பாத் ஸ்லாஷிங்கிற பாத். தென் என்ன எலமெண்ட் மென்ஷன் பண்ணணும், என்ன எலமெண்ட்ன்றது ரெண்டர் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஹோம் பேஜ், நான் பேஜை க்ரியேட் பண்ணல, ஹோம் பேஜ் காம்பனன்ட். ஸோ இப்போதைக்கு அதை வந்து சிம்பிளாக வச்சுருக்கேன். தென் செகண்ட் வந்து என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் வந்து பாத். அது எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், ப்ராடக்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ், ஓகே. இப்போ ப்ராடக்ட்ஸ், தென் அதோடைய எலமெண்ட் என்ன, அதோடைய எலமெண்ட் வந்து ப்ராடக்ட் பேஜ். ஓகேவா? ஜஸ்ட் இதுதான் வந்து இதோடைய சின்டாக்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணது எல்லாமே ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். கான்ஸ்ட் ஆஃப் ரவுட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இதை என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இங்கே வந்து கிரியேட் பண்ணணும், இதாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்து வந்து கிரியேட் ஆச்சா இல்லையான்றது வந்து பாஸ் பண்ணும். ரவுட்டர் பார்த்து கிரியேட் பண்ண ரவுட்டர் பார்த்து, அதனால ரவுட்டர் ப்ரொவைடரை பாஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஒன்று தான் யூஸ் பண்ணுறோம், ரவுட்டர் ப்ரொவைடர். ஓகே. என்ன பண்ண போகிறோம், ரவுட்டர் வந்து பாஸ் பண்ண போகிறோம். இன்னும் ரவுட் எலமெண்ட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம இங்கே பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இது பாஸ் பண்ண உடனே பார்ப்போம் நம்ம என்னென்ன பார்த்து ஹோம் பேஜுக்கும் ப்ராடக்ட் பேஜுக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் பேஜை கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஹோம் பேஜ் டாட் ஜேஎஸ் import react, okay. Then const of home page return, இது ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ண. ஸோ export default ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண சிம்பிள் ஹோம் பேஜ். இது வந்து நம்ம வந்து ஹோம் பேஜ்னு டைட்டில் வச்சுப்போம், ஜஸ்ட் நம்முடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே. தென் இப்போ என்ன பண்ணால் ப்ராடக்ட்ஸ் பேஜை கிரியேட் பண்ணுறோம். ப்ராடக்ட் பேஜ்னு வச்சுப்போம். ஸோ ப்ராடக்ட் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு சிம்பிளாக காப்பி பண்ணுறேன், ப்ராடக்ட் பேஜை பேஸ்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பேஜ் ப்ராடக்ட் பேஜ் ஓகே.
இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இம்போர்ட் பண்ணணும், ப்ரொவைட் பண்ணியாச்சு. லைக் இதை வந்து பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்காக இம்போர்ட் பண்ணு. ஸோ லைக் ஹோம் பேஜிங்கு இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். தென் ப்ராடக்ட் பேஜ். ஓகே, இதே இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸ்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரௌசர் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ npm ஸ்டார்ட் கொடுத்தேன். லைக் ப்ரௌசர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சர்வர் வந்து ரியாக்டோடைய சர்வர் வந்து லைக் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ரன் ஆன உடனே இனிஷியலாக என்ன இருக்குது, டிஃபால்ட் பாத் வந்து நான் செட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து டிஃபால்ட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நேவிகேஷன் பாத் வந்து ஹோம் பேஜாக இருக்கும். ஸோ இந்த டிஃபால்ட் ஹோம் பேஜ் தான் எப்போவுமே வந்து லோக்கல் 3000 அப்படின்ட்டு லைக் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் டிஃபால்ட்டாக வந்து ஹோம் பேஜ் தான் லோட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஜஸ்ட் சிம்பிள் டவுட். சப்போஸ் நாம் வந்து அங்கே என்ன பண்ணோம், ப்ராடக்ட் கொடுத்தோம். ப்ராடக்ட் லைக் ஓகே, நம்ம யூஆர்எல் தப்பாக போட்டிருக்கோம், 404 எரர் அப்படிங்கிறது இங்கே காட்டுது. ஸோ நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம், லைக் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஸ்லாஷே போடும். ஸோ ஸ்லாஷ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு. இப்போ ப்ராடக்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி காட்டு. இதுதான் வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதையே இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம்னா லைக் ப்ரீவியஸாக எப்படி பண்ணியிருப்போம், ரவுட் செட் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? லைக் என்னென்னா லைக் ரவுட் வந்து இங்கேயே வந்து ரவுட்டை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, தென் நீங்கள் என்ன பண்ணுவோம்னா லைக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் கான்ஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து இங்கே ஒரு நேம் ரவுட்டர் டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகே, இங்கே ரவுட்டர் டெஃபினிஷன் இது. ஆனால் என்னென்னா இப்போ இங்கே நம்ம ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால லைக் கிரியேட் ரவுட்டர் ஃப்ரம் எலமெண்ட்ஸுங்கிறது தான் யூஸ் பண்ணோம். கிரியேட் ரவுட்டர் ஃப்ரம் எலமெண்ட்ஸ். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. தென் இங்கே என்ன பண்ணும், லைக் ரவுட், தென் இப்போ என்ன பண்ணோம்னா திரும்ப ரவுட். ஓகேங்களா? நம்ம நார்மலாக அதே மாதிரி தான் பார்த்தேன் டிஃபால்ட் என்ன இந்த தென் அதுக்கான எலமெண்ட் என்ன, இதுதான் எலமெண்ட். ஸோ எலமெண்ட் என்ன, ஹோம் பேஜ் முடிஞ்சது. ஸோ இந்த ரவுட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ரவுட்டை வந்து லைக் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் செகண்ட் பாத் இது நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம், லைக் எம்டி ஸ்லாஷ் போடணும், லைக் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை இப்படி டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இது இங்கே டிஃபைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், லைக் இதுவும் வந்து கிரியேட் ப்ரௌஸ் ரவுட்டரில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். கான்ஸ்ட் ஆஃப் ரவுட் ஈக்குவல் டு கிரியேட் ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிப்போம். ப்ரௌஸ் ரவுட்டரில் ரவுட்டர் டெஃபினேஷன் போடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ திரும்ப போய் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ். ஓகே, சரி, இதை ரீலோட் பண்ணிப்போம். ஓகே, இந்த இப்போதைக்கு ஹோம் பேஜ் இருக்குது. மேபி எங்கேயாவது எரர் இருக்கும். ஓகே, இங்கேயும் ஹோம் பேஜ் தான் நான் வச்சுருக்கேன், அதனால தான் அது அப்படி காட்டு. ப்ராடக்ட் பேஜுக்கு போன வைக்கிறேன். இப்போ போயிட்டு பார்க்குறேன், ஹோம் பேஜ் இருக்குது. ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன், ப்ராடக்ட் பேஜ் மாறிடுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரியாக்ட் ரவுட்டருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட்ஸ். ரியாக்டில் வந்து இப்படி தான் ரவுட்டர் ஒர்க் ஆகும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும், அதோடைய பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும். அந்த பேக்கேஜ் மூலயமா லைக் எப்படி வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த பேஜிகேஷனில் வந்து நேவிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? சப்போஸ் இப்போ நீங்கள் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், டிஃபால்ட்டாக என்ன பண்ணுது ஹோம் பேஜ் பாரு. நான் ஹோம் பேஜில் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக என்ன பண்ணிப்பேன், நான் என்ன ரீஃபேக்டர். ஓகே சார், ரீஃபேக்டர் ஃபார்மேட். ஓகே, ஃபார்மேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓகே ஃபஸ்ட்டு ஆங்கர் டேக் வழியாக ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ இங்கே லிங்க் கிரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் பேஜ் வந்து போகணும். ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து போச்சா, இதோடைய நேம் வந்து என்னன்னா லைக் நேவிகேட் டு ப்ராடக்ட், இதை வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் போகிறேன். ஓகே, இங்கே ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட்ஸ். ஓகே, நான் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். DUCTS ப்ராடக்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ இருக்குது. ஸோ இங்கே நான் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சேஞ்ச் பண்ண தேவை, இங்கே கிளிக் பண்ணி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன் பிட்வீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரீஃப்ரெஷ் ஆகும் பேஜ். ஸோ என்ன பண்ணால் திருப்பியும் அது வந்து ஒரு HTML ரெக்வஸ்ட் வந்து ஹிட் பண்ணும். அது ஏன் அது ஹிட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறதுனால அது ஹிட் பண்ணுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா லைக் அதுக்காக லிங்க்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ கிளிக் பண்ண ரீலோட் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைக் இதுதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. லைக் இப்படி ரீலோட் ஆச்சு திருப்பியும் வந்து சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு லிங்க் எடுத்துக்கிறேன் ஆங்கர் டேக்லேருந்து. ஸோ லிங்க் தென் இங்கே லிங்க் ஆட் பண்ணிட்டேன், கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்க கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணால் லைக் ஓகே HTML இங்கே வந்து 2 தான். ஸோ இந்த 2 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன், ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பேஜ் ரீலோட் ஆகிறத பார்க்க மாட்டேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைமே வந்து இது வந்து என்ன பண்ணணும்னா லைக் ரியாக்டோட எல்லாருடைய HTML கண்டென்ட்டையும் வந்து ஃபெச் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் திருப்பும் அது வந்து மாற்ற தேவை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரியாக்ட் ரவுட்டர்னு சொல்லுவாங்க. லைக் தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.